இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழி இது வந்து ஹைவேஸ் ரோடு. இதுதான் சோழகங்கை ஏரி. அதில் ஆரம்பித்து அந்த முனை வரைக்கும் உள்ளது தான் சோழகங்கை ஏரி. இதுதான் ராஜேந்திர சோழன் வந்து இங்கே ஒரு ஏரியை வெட்டி செயற்கையாகவே ஆர்டிஃபிஷியலாகவே இங்கே வெட்டி அதில் வந்து அந்த நீரை இது பண்ணுறாரு. இது இன்றைக்கு வரைக்கும் நம்ம மக்களுக்கு நிறைய பயன்படுது. இப்போ தண்ணி கொஞ்சம் இல்லாமல் இருக்குது பாருங்க. இதுதான் சோழகங்கை ஏரி. அந்த படுகை வந்து 2 பக்கமும் இங்கே இப்போ பாலம் கட்டியிருக்காங்க. அப்போ வந்து இது மொத்தமும் சேர்ந்து ஒரு ஏரியா இருந்திருக்கும். இப்போ அதுக்கு நடுவில் தான் நம்ம பாலம் கட்டியிருக்கோம். அதனால தான் இது 2 பக்கமாக தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக இது ஒரே இது தான். டிராக்டர்லாம் போய் இங்கே இந்த மண்ணெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இது வந்து தண்ணி இல்லாமல் இப்படி இருக்குது. இன்னும் மணல் இல்லைன்னா அதோட நிறமே மாறி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு காலத்தில் அப்படியே கடல் மாதிரி இருந்திருக்கும். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நல்லாவே இருந்திருக்கும் இந்த பொன்னேரி, இந்த சோழகங்கை ஏரி. இன்றைக்கி இதோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இப்போ எல்லாமே அந்த மண் படுகை எல்லாமே எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் வளர்ச்சியே இருக்குது. இல்லை அவருக்கு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு யோசனை வந்திருக்கு பாருங்களேன். ஒரு ஏரியை வெட்டி, ஏன்னா ஒரு தலைநகரத்துக்கு வந்து ஒரு ஏரி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று இது காஞ்ச பூமி. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ வரைக்குமே அப்படி தான். அதுக்காக ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு இதை வெட்டி பின்னால் மழை தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா ஒரு நமக்கு குடிநீர் பாசனத்துக்கும் மற்ற விஷயத்துக்கும் பயன்படுத்த அவருக்கு அப்பயே யோசிச்சிருக்காரு. இன்னொன்று இந்த இடத்துல வந்து நெல் அதிகமாக விளையாது. நெல்லுக்கு பதிலாக சோளம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக விளையும். ஸோ அதுக்கேற்ற மண் தான் இது. இங்கே தண்ணியுமே அந்த கலர் மாறும். இது வந்து சாண்ட்ஸ்டோன் அதிகமாக உள்ள ஏரியா அது. அதனால தான் இங்கே சிமெண்ட் அதிகமாக எடுப்பாங்க அரியலூரில். அதனாலேயே இங்கே இவ்வளோ தண்ணி வந்து கொஞ்சம் லேசாக உப்பு இருக்க மாதிரி இருக்குது. அந்த தண்ணியோட சுவையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவரை பற்றி அவரோட புகழை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. நிறைய சொல்லிட்டே போகலாம். மாமன்னர் ராஜேந்திர சோழன் பற்றி. இன்னொன்று இந்த ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வானதிராயன் குப்பம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திறந்த வாசல், அதுக்கப்புறம் வந்து சலுப்பை, இந்த மாதிரி நிறைய ஊர் பேர் இருக்குது. இந்த ஊரில் வந்து உட்கோட்டைன்னு இப்போ நான் அந்த அகழ்வாய்வு காட்டினேன்னா அது மாளிகைமேடு. அது பக்கத்தில் உட்கோட்டை, அதுதான் கோட்டை உள்பக்கங்கிறது தான் உள்கோட்டைங்கிறது காலப்பக்கம் உட்கோட்டையாக மாதிரி இருக்குது. அதுமாதிரி வந்து வானதிராயன் குப்பம், திறந்த வாசல் வந்து இப்போ கேட்லாம் திறந்துருக்கும்ல, அதேமாதிரி ஒரு காலத்தில் அந்த மதில் சுவர்கள்லாம் திறந்து கிடக்குமா, அதனால் திறந்த வாசல்ங்கிறது இப்போ திறந்த வாசல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இந்த ஊரை சுற்றி இருக்க எல்லா ஊருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதேமாதிரி இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீரநாராயண பெருமாள்னு ஒரு கோவில் இருக்குது. நல்லா நான் நேரம் இல்லை அதனால் பார்க்க முடியல. அந்த வீரநாராயண பெருமாள் இது வந்து பார்த்திங்கன்னா வீரநாராயணங்கிற பட்டம் வந்து பொதுவாக நம்ம பராந்தக சோழனுக்கு ஒரு பேர் வீரநாராயணன், வீராணம், இந்த மாதிரிலாம் அவர் இது பண்ணதுனால. இன்னொன்று இந்த ஊருக்கு வந்து அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பராந்தக சோழன் வந்து இதை வந்து வளஞ்சியர் அப்படிங்கிற ஒரு இனக்குழு, அது வந்து எப்படின்னா இந்த வணிக குழு மாதிரி, அந்த குழுவுக்கு வந்து பராந்தக சோழன் வந்து இங்கே இருக்கிற ஒரு இடத்த கொடுத்துருக்கார். அப்போ அதாவது ராஜராஜேந்திர சோழன்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் அவருடைய கொள்ளு தத்தா அப்படி எடுத்துக்கலாம். பராந்தக சோழன் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. அப்போ இது ட்ரையான ஏரியாவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் தான் அதை கொஞ்சம் வெட்டி தலைநகரமாக மாற்றிருக்காரு. இங்கேயே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கீழே தான் போய் காட்டணும். நானே போன தடவை வருமா சோழகங்கத்தை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி காட்டுறேன். இதுதான் மொத்தமும் இதுதான். இதில் வந்து ஒரு சில தூண்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, பழங்கால தூண்கள். இதெல்லாம் உடைந்த தூண்கள். தூண்கள்லாம் நிறைய உடஞ்ச தூண்கள்லாம் இங்கே நிறைய. அது வரைக்குங்க அந்த எண்டு வரைக்குமே ஏரியோட அந்த பக்கம் அங்கே லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லேக்குன்னு சொல்லலாம். இது இயற்கையாக உருவானதில்லை, அவர் செயற்கையாக அதை உருவாக்கியிருக்கார். சோழகங்கை ஏரி. இன்னொன்று பொன்னேரின்னு குறிப்பிடப்படுது. ஏதாவது கோட்டை கொத்தளங்கள்லாம் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். அதெல்லாம் காலப்போக்கில் அழிக்கப்பட்டிருக்கலாம். இது அவ்வளோதாங்க.
இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.